ஹாய், வெல்கம் டு சிவானி ஐஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து தக்காளி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 10 தக்காளி பழம் எடுத்துக்கிறேங்க, நல்லா பழமாக பார்த்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். நான் வந்து தண்ணியில் எதுக்காக ஊற போட்டிருக்கேன்னா, எனக்கு வந்து கண்ணு எரியும், அதனால் நான் தண்ணியில் ஊற போட்டு தான் சின்ன வெங்காயம் நறுக்குவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா, வரமல்லி நான் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன், 3 வந்து வரமிளகா சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்து தனியாக ஒரு மூடி தட்டில் போட்டு வச்சுருங்க. இப்போ வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நறுக்குன தக்காளியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க, ஒரு ஸ்பூன். இதுக்கப்புறமா நான் வந்து ஒரு அரை முடி தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து அரை முடி தேங்காயில் அதுலேயும் வந்து நான் வந்து ஒரு பாதி தேங்காவை நான் எடுத்து வச்சுட்டு பாதி தேங்காவை தான் நான் சில நறுக்கி நான் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்ம வரமிளகாய் நம்ம வந்து வறுத்தோம்ல, அதையும் நம்ம இதில் வந்து சேர்த்து கொட்டிக்கலாம். இதுக்கப்புறமா புளிக்குழம்பு தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் வந்து கொஞ்சமாக புளி நான் சேர்த்துக்கிறேன், ஒரு சொலம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் புளி வேணாம்னா கூட நீங்கள் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம தக்காளி குழம்பு தான் வைக்க போகிறோம். தக்காளி புளிக்க தான் செய்யும், அதனால தான் நான் ஒரு சொலம் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து வதங்கிடுச்சு, நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேங்க தாளிக்கிறதுக்கு. நாலு பச்சை மிளகாய் நான் கீரி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கப்புறமா நான் வந்து கறி மசாலா பட்டையில் வந்து சின்ன பட்டையாக 4 பட்டை நான் சேர்த்துருக்கேங்க. நான் வந்து வீடியோவில் வந்து அதை நான் காட்டலை. நான் வந்து சோம்பு ஜீரகம் போடும்போதே நான் பட்டை சேர்த்துருக்கணும், நான் வந்து மறந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் பச்சை மிளகா வெங்காயம் சேர்த்துக்கப்புறம் தான் நான் பட்டை போட்டிருப்பேன், அதையும் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பட்டை சேர்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ வந்து நான் வந்து சின்ன தக்காளியாக 2 தக்காளி பழமாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தக்காளி, சின்ன வெங்காயம், தேங்காய், வரமல்லி இதெல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் வந்து ஊற்றிடலாம். இப்போ வந்து மிக்சிலேயே நான் வந்து தண்ணியை வந்து ஒரு 3 டைம் நான் வந்து அலசி இதில் ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணியே போதுமானது தக்காளி குழம்புக்கு. நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. நான் இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், ரொம்ப கெட்டியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது கிண்டி விட்டு மூடி போட்டு விட்டுருங்க. டேஸ்ட் பார்த்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். இடையில நீங்கள் ஒரு வாட்டி கூட கிண்டி விட்டுக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முறை கொட்டி கொதிச்சு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு 10 பல்லு பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து திரும்பவும் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டுடலாம். 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் கூட விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது கூட வந்து நான் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கப்புறமா குழம்பு கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும்.
இந்த சாப்பாடுக்கு வந்து நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டு கீரை பொரியல் செஞ்சுருக்கேங்க. நீங்கள் வந்து முட்டை பொரியல் பொரிச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து அப்பளம் கூட நீங்கள் வந்து பொரிச்சுக்கலாம். ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடுக்கு. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.